So welcome back guys in another video and ஒருவேளை என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸசைஸ் 4, உங்களுக்கு பைத்தனில் எக்ஸசைஸ் 4 ஒரு நாள் எப்போயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ஸ் பிரிண்டிங் பேட்டர்ன். அதுக்கு நான் ஆக்சுவலி சொல்யூஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, ஸோ சாரி ஃபார் தட். இன்றைக்கி அதோட சொல்யூஷன் பார்ப்போம். அண்ட் அகெயின் சாரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஒருவேளை அன்றைக்கி அந்த வீடியோவில் உங்களுக்கு அதோட சொல்யூஷன் தெரிலனா இன்றைக்கி நம்ம முழுசாக கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்பியும் நான் கொஸ்டின் என்ன கொடுத்தேன்றதை ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேட்டர்ன் பிரிண்டிங், அதாவது இந்த மாதிரி ஸ்டார்ஸோட பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர்கிட்ட ஹவு மெனி ஸ்டார்ஸ், எவ்வளோ ரோஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வேணும், உங்களுக்கு எத்தனை ரோ வேணும், ஸ்டார்ஸோட எத்தனை ரோ வேணும் அப்படின்றத கேட்கணும். யூசர் வந்து ஏதாச்சும் இன்புட் பண்ணுவியா? ஓகேவா? அடுத்து அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் வந்து 1 என்டர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் பேட்டர்னு, 0 என்டர் பண்ணிங்கன்னா உல்டா பேட்டர்ன். ஓகேவா? அதாவது 1 என்டர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி, 0 என்டர் பண்ணாங்கன்னா தலைகீழ. ஓகே, அதுதான் அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும், 1 இல்லாட்டி 0 என்டர் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அந்த 1 அல்லது அந்த 0 இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு புலியனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? புலியன்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து அந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸை வச்சு நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்றத சொன்னேன். பாதி பேருக்கு அங்கே என்னமோ சொல்கிறியா, புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழப்பி வெடிச்சு அப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷனை சொல்லிடுறேன். ஓகேவா? நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் எழுதியே வச்சுருக்கேன், உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹவு மெனி ரோஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் டூ யூ வாண்ட் அந்த மாதிரி கேட்டேன். ஓகேவா? அடுத்து யூசர் வந்து இன்புட் பண்ணுவேயால, அதை வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி விட்டேன். ஓகே, இருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன், அடுத்து நம்ம எல்லாம் சொல்யூஷனாக பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ ஹவு மெனி ஸ்டார்ஸ், ரோஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் டூ யூ வாண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஒரு வேளை 4 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். அடுத்து 1 ஃபார் ஸ்ட்ரைட் பேட்டர்ன் அண்ட் 0 ஃபார் ரிவர்ஸ் பேட்டர்ன். இப்போ நான் ஒரு வேளை 1 என்டர் பண்ணேன்னா பாருங்கள், ஸ்ட்ரைட் பேட்டர்ன். ஓகே, அண்ட் நான் ஒரு வேளை திரும்பியும் ரன் பண்ணிட்டு ரீரன் பண்ணிட்டு திரும்பியும் நான் ஒரு வேளை இப்போ இங்கே 4 என்டர் பண்ணுறேன். அடுத்து நான் 0 என்டர் பண்ணால் பாருங்கள், தலைகீழ பேட்டர்ன். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியர் ஆச்சா? ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. கரெக்டாக? இப்போ எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், பிரிண்ட் ஹவு மெனி ரோஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் டூ யூ வாண்ட். இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் யூசர் இன்புட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இன்புட் ஃபங்க்ஷனு. அண்ட் அடுத்து அதை வந்து ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி விட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஸே யூசர் வந்து 4 என்டர் பண்ணுறேன், ஆனால் அப்போ ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? கிளியர்? அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்டர் 1 ஃபார் ஸ்ட்ரைட் பேட்டர்ன் அண்ட் என்டர் 0 ஃபார் ரிவர்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? 1 என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேட்டர்ன் கிடைக்கும், 0 என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத யூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை பார்த்துட்டு யூசர் என்னத்தை என்டர் பண்ணுவேன், இப்போ லெட்ஸே அவன் வந்து 1 என்டர் பண்ணுறான், எனக்கு ஸ்ட்ரைட் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 1 என்டர் பண்ணுறான். ஓகேவா? அப்போ பேட்டர்ன் அப்படின்ற வேரியபிள்குள்ளே அவன் என்டர் பண்ணுவான், அதை வந்து நான் ஒரு இன்டீஜராக ஸ்டோர் பண்ணி விட்டேன். ஓகேவா? அப்போ இப்போ பேட்டர்ன் என்னவா இருக்குது 1 இருக்குது. சரிங்களா? இங்கே எழுதி விட்டேன். ஓகே, அதுவும் வந்து ஒரு இன்டீஜர். சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் என்ன சொன்னேன்னா, நான் வந்து ஒரு புலியனாக டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். யூசர் இன்புட் பண்ணுவேனால 1 இல்லாட்டி 0, அதை வந்து நம்ம ஒரு புலியனாக டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ எப்படி டைப் காஸ்ட் பண்ணுறது? டைப் காஸ்டிங்னா நம்ம சும்மா அதோட டேட்டா டைப்பை முன்னாடி போட்டுட்டு நம்ம எதை டைப் காஸ்ட் பண்ணணுமோ அதை போட்டுறணும். ஓகேவா? இப்போ நம்ம எதை டைப் காஸ்ட் பண்ணணும், பேட்டர்னில் இருக்கிற அந்த 1 இல்லாட்டி அவன் 0 அவன் என்டர் பண்ணுவாங்க, யூசர் என்டர் பண்ணுவாங்க, அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதை நான் ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு எதுவாக டைப் காஸ்ட் பண்ணணும், புலியனாக டைப் காஸ்ட் பண்ணணும். அதனால் இப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ யூசர் வந்து என்ன என்டர் பண்ணியிருக்கேன், 1 அப்படின்றத என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்னா 0 தவிர இருக்கிற எந்த ஒரு நம்பராக இருக்கட்டும் அதெல்லாம் என்னது, ட்ரூ. ஓகேவா? அது எல்லாமே என்னது, ட்ரூ. 0 மட்டும்தான் ஃபால்ஸ். கரெக்டாக? 0 தவிர இருக்கிற எல்லா நம்பரும் ட்ரூ தானே. ஸோ இப்போ நான் வந்து 1 என்டர் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்னது, இது இந்த பூல் பேட்டர்ன் அப்படின்றது பண்ணுறதால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ட்ரூ அப்படின்றது கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல அப்படியே என்ன பண்ணிடணும், ட்ரூ அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சும்மா
ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே, இப்போ இது என்னது பூல் பேட்டர்ன் அப்படின்னா என்னது ட்ரூ. ஓகேவா, இன்னும் நீங்கள் நம்பலாட்டி நீங்கள் உங்களோட பைத்தனில் போங்க. ஓகேவா, நான் பைத்தனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தனில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எழுதுங்க. சும்மா என்ன எழுதுங்கன்னா பூல் ஆஃப் 1 அந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, அடுத்து என்ட்ரு அமுக்குங்க. பாருங்கள் ட்ரூ அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே ட்ரூ இருக்குல்ல, இதை வந்து நான் புதுசாக ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி விட்டேன். அதுதான் வந்து நியூ. ஓகேவா, நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் சும்மா உருவாக்குனேன், அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி விட்டேன். ஓகேவா, அடுத்து இவ்வளோ தான் விஷயமே, காம்ப்ளிகேட்டடான இருந்த விஷயமே முடிஞ்சு. அடுத்து கீழே இருக்கிறது தான். கீழே இருக்கிறது என்னது கண்டிஷன். ஒருவேளை நியூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, நியூ வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும், நம்ம 1 என்ட்ரு பண்ணோம்னா ட்ரூவாக இருக்கும். கரெக்டாக, அப்போ 1 என்ட்ரு பண்ணால் என்ன நடக்கணும், ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் நடக்கணும். கரெக்டாக, ஸோ நம்ம இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெயிட் பேட்டர்னுக்கான கோடை எழுதுவோம். ஓகே ஓகே, அடுத்து ஒரு வேளை நியூ வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தலையில் இருக்கிற பேட்டர்ன், அதாவது யூசர் வந்து 0 என்டர் பண்ணால் தானே ஃபால்ஸாக இருக்கும். அப்போ தலைகீழ இருக்கிற பேட்டர்னுக்கான எல்லாமே இங்கே எழுதுவேன். ஓகே, புரிஞ்சா? அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதெல்லாம் நீங்களே செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் ஃபார் லூப்ஸில் நீங்கள் பயப்படுறீங்களா இல்லாட்டி என்னன்னு தெரில, கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக, ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக திரும்பியும் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா, இப்போ நீங்களே சொல்லுங்கள் நம்மளுக்கு என்ன தேவை. இந்த மாதிரி வந்து ரோஸ் தேவை, ஸ்டார்ஸோட ரோஸ் தேவை. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஃபார் லூப்ஸை வச்சு பண்ணணும், என்ன பண்ணலாம்னா நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் திரும்பியும் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்சு என்னன்னா, ரேஞ்ச் என்னது 1, ரோஸ் 1 + 5. இப்போ நான் சொன்னேன் இந்த ஃபார் லூப் சொன்னேன், ஒருவேளை உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் திரும்பியும் போன வீடியோஸை போய் பாருங்கள். நான் ஒரு வாட்டி திரும்பியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்சு 1, ரோஸ் +1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்மளுக்கு நம்பர்ஸோட லிஸ்ட்டை கொடுக்கும். ஓகேவா, சொல்கிறத திரும்பியும் கேட்டுக்கோங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா நம்பர்ஸோட லிஸ்ட்டை கொடுக்கும். ஓகே, அது வந்து நம்மக்கிட்ட கேட்கும், உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்றத கேட்கும். ஓகேவா, ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே இன்புட் பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங் போடுற நம்பர் வந்து இன்க்ளூடிங்காக இருக்கும். அதாவது இது 1 வந்து சேர்ந்தே வரும், ஆனால் நம்ம கடைசி போடுவோம்ல அது வந்து எக்ஸ்க்ளூடிங்காக இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து 1, 11 அப்படின்னு போட்டோம்னா 1லேருந்து 10 வரைக்கும் தான் வரும். ஓகேவா, நம்ம வந்து 1 எக்ஸ்ட்ரா போடணும். அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரேஞ்ச் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 1லேருந்து எது வரைக்கும்னா ரோஸ் +1. ஓகேவா, ரோஸ் அவன் என்டர் பண்ணுவேன், எவ்வளோ ரோஸ் வேணும் அப்படின்றது அந்த ரோஸோட +1. ஏன் +1? ஏன்னா அந்த ரோஸ் அப்படின்றது வந்து ஒரு வேளை 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 1, 4 அப்படின்னு போட்டால் என்ன நடக்கும், 1லேருந்து 3 வரைக்கும் தான் வரும். கரெக்டாக, அப்போ எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் கம்ப்ளீட்டாக வேணும்னா நான் என்ன பண்ணலாம், 5 + 1 பண்ணலாம்ல. இப்போ எதுக்கு நான் இது பண்ணிகிட்ருக்கேன், கடைசி இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இந்த கடைசி இருக்கிறது எக்ஸ்க்ளூடிங்காக இருக்கும், அது சேர்ந்து வராது. அதனால் நான் வந்து ஒன்று கூட்டி விட்டேன்னா 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்போ 1லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ரேஞ்ச்குள்ளே என்ன இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. இருங்க நான் இங்கே எழுதிக்கிறேன். ஐ அப்படின்ற இருந்துச்சுல, அந்த ஃபார் லூப்பில் இருக்கிற ஐ இருந்துச்சுல, அதோட வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கும்ல, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அதால் இதாகுது. அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குன்றதை நான் இங்கே எழுதிக்கிறேன். அதாவது என்ன இருக்குன்னா 1, 2, 3, 4. ஓகே, இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அந்த மாதிரி போட்டேன். அப்போ என்ன நடக்கும், ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, புரியுதா? ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு 1 இருக்கும். I = 1 அப்படின்னு இருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்கிறப்ப உள்ளக்க இருக்கிறதா செய்யும். கரெக்டாக, உள்ளக்க என்ன இருக்குது, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா, இப்போ லூப்புக்குள்ளே ஒரு லூப் இருக்குது, ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. ஓகேவா, பயப்படாதீங்க, நீங்கள் சும்மா எழுதிக்கோங்க. ஓகேவா, ஒரு பேப்பருக்குள்ளே இந்த ஃபார் லூப் இருக்குல்ல, இந்த ஃபார் லூப் வந்து ஜே ஃபார் லூப்பு, இதில் திரும்பியும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதில் என்ன எழுதியிருக்கேன்னா 1, I + 1. ஓகேவா, இப்போ இதுதான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஓகேவா, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு 1ல் இருந்து I + 1. ஓகேவா, அப்போ இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ இப்போ என்னது 1 தானே. இப்போ ஐயோட வேல்யூ என்னது 1 தானே இருந்துச்சு. ஸோ 1, 1 + 1. ஓகேவா, அப்போ 1லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 1லேருந்து 2னா என்னது, 2 வந்து சேர்த்துக்கிறாது. கரெக்டாக, அப்போ 1 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக, அப்போ பிரிண்ட் பண்ணிடும். என்னத்தை பிரிண்ட் பண்ணிடும்னா ஒரு ஸ்டாரு. ஓகே,
அடுத்து நான் வந்து end is equal to blank அப்படின்னு போட்டேன். ஓகேவா, end is equal to blank பற்றி நான் எப்போயோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வந்து புது லைன் வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு end is equal to blank அப்படின்றத போட்டோம்னா நம்மளுக்கு கீழே எழுதுறதும் அதே சேம் லைனில் வந்துருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஆனால் நம்ம இங்கே கீழே எதுவுமே எழுதலை. ஓகே, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த லூப்புக்கு சம்மந்தமானது கிடையாது. பார்த்துக்கோங்க, இந்த இன்டென்டேஷனாக பாருங்கள். இந்த டேப் இருக்கும்ல, இந்த 4 ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த 4 ஸ்பேஸ்க்கு வெளியே தான் இருக்குது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மேலே இருந்த லூப் இருந்துச்சுல ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இந்த லூப்போடது. ஓகேவா, ஸோ இதுக்கு கீழே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஃபார் ஜே இன் ரேஞ்சு பிரிண்ட் இது அவ்வளோதான், கீழே ஒன்றுமே இல்லை, அதனால் ஒன்றும் பண்ணாது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணும்னா இந்த லூப்பில் பார்க்கும் ஃபார் ஜே இன் ரேஞ்சு 1,2 அப்படின்னு தானே இருந்துச்சு. 1க்கு வேலை முடிஞ்சு, ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப அதோட வேலையை முடிஞ்சு. ஆனால் மொத்தமாக இருந்ததே இங்கே 1,2 தான் இருந்துச்சு. 1,2னா 1 மட்டும் தானே எடுத்துக்கிறோம். 2 வந்து எப்படி எடுத்துக்கிறோம், மொத்தமே 1லேருந்து 2 தானே இருக்குது. அப்போ இந்த லூப் அவ்வளோதான், இங்கே முடிஞ்சு. ஓகே, இந்த லூப் முடிஞ்சு. அடுத்த லைனில் போகிறதுக்காக இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஐ ஃபார் லூப்போடது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா ஐயோட வேல்யூ மொதல் 1ன்னு இருக்கும். ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப்பை முடிச்சதுக்கப்புறம் ஒரு புது லைனில் வரும். ஸோ புது லைனில் வரதுக்காக நம்ம வெறும் பிரிண்ட் அப்படின்னு எழுதுனோம்னா அது புது லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த லைனில் நம்ம வந்துட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ முழுசாக ஐ ஃபார் லூப்போட ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சு, அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு 1க்கான வேலை முடிஞ்சு. கரெக்டாக, இப்போ ஐயோட வேல்யூ 2 அப்படின்னு மாறும். ஓகேவா, ஐயோட வேல்யூ 2ஆக மாறினோடனே உள்ளக்க இருக்கிறது எல்லாத்தையுமே செய்யும். கரெக்டாக, திரும்பியும் உள்ளக்க என்ன இருக்குது, அந்த ஜே ஃபார் லூப் தான் இருக்குது. திரும்பியும் ஜே ரேஞ்ச் அப்படின்றத பார்த்துட்டு 1ல் இருந்து எது வரைக்கும், இப்போ ஐயோட வேல்யூ என்னது 2 + 1 என்னது 3. அப்போ இந்த வாட்டி என்ன நடக்கும்னா 1ல் இருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஜே ஃபார் லூப்புக்குள்ளே 1ம் 2ம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்கும்னா ஜேயோட வேல்யூ 1ஆக மாறும். ஜேயோட வேல்யூ 1ஆக மாறும்ல, ஜேயோட வேல்யூ 1ஆக மாறினோன்னே என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும், ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அடுத்து end is equal to blank. ஓகே, அடுத்து என்ன மாறும், ஜேயோட வேல்யூ 2ஆக மாறும். ஓகேவா, ஏன்னா நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், இந்த ஜே ரேஞ்சுக்குள்ளே என்ன இருக்குது, 1,2 இருக்குது. கரெக்டாக, நம்ம 1ல் இருந்து 3னா 1,2 தானே அர்த்தம். அப்போ இங்கே 2 இருக்குது, அப்போ இதுவும் நடக்கும், இதுக்கான வேலையும் நடக்கும். அதனால் உள்ளக்க இப்போ ஜேயோட வேல்யூ 2ஆக மாறும். ஜேயோட வேல்யூ 2ஆக மாறுறப்ப என்ன பண்ணோம், திரும்பியும் ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். ஓகே, அண்ட் முன்னாடி நம்ம பண்ணதில் end is equal to blank இருந்ததால் இந்த ஸ்டார் வந்து நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். அதாவது இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி 2 ஸ்டார் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வந்துடும். புரிஞ்சா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ என்ன நடக்கும்னா அடுத்து நம்மளுக்கு இந்த ஜே ஃபார் லூப்போட வேலை முடிஞ்சு. கரெக்டாக, 2 1,3 இருந்துச்சு. அப்போ 1ல் இருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ ஜே ஃபார் லூப்போட வேலை முடிஞ்சோடனே புதுசாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அடுத்த லைனில் போயிடும். அடுத்து திரும்பியும் இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறும், 3ஆக மாறும். 3ஆக மாறுறப்ப ஐ + 1 என்னது, 3 + 1. 3 + 1 என்னது 4. அப்போ 1ல் இருந்து 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1ல் இருந்து 4னா என்னது 1,2,3 தானே அர்த்தம். 4 வந்து எக்ஸ்க்ளூடிங்காக இருக்கும். அப்போ இங்கே இந்த டைமில் வந்து நம்மளுக்கு 3 கிடச்சிரும். ஓகேவா, இப்போ இந்த வாட்டி நடக்கிறப்ப 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து end is equal to blank அப்படின்னு பண்ணதால் நம்மளுக்கு எல்லாம் ஒரே லைனில் வந்துடும். அடுத்து புது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த லைனில் போயிடுவோம். அடுத்து அதே மாதிரி நடந்து என்ன நடக்கும்னா கடைசியில் நம்மளுக்கு இந்த i is equal to 4 அப்படின்னு நடக்கும்ல, அது வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறோம். i is equal to 4ஆக மாறுறப்ப என்ன நடக்கும், ஐயோட வேல்யூ இப்போ 4ஆக இருக்குது. ஓகேவா, அப்போ ஜேயோட வேல்யூ வந்து என்னது i + 1. அப்போ 4 + 1. 4 + 1 என்னது 5. 1,5 அப்படின்னு இருக்கும்ல, 1,5 அப்படின்னு இருக்கும்ல. 1,5னா என்னது 1ல் இருந்து 4 அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக, அப்போ 4 டைம்ஸ் இந்த வாட்டி ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். என்னது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு புதுசாக ஒரு லைனில் கொண்டு வரது. கரெக்டாக பண்ணி முடித்தோடனே அடுத்து மேலே போய் பார்க்கும். போய் பார்க்குறப்ப நம்ம 1, ரோஸ் +1 அப்படின்னு போட்டிருந்தோம்ல. ரோஸ் +1னா என்னது 4 + 1. ஒருவேளை நான் ரோஸ் வந்து 4 அப்படின்னு வச்சுருந்தேன்னா 4 + 1 என்னது 5. அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சில, 1ல் இருந்து 4 வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சில. அதனால் இந்த லூப்பை முடிச்சிரும், நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். ஓகே, இது எப்போ கிடைக்கும்னா நம்ம வந்து ஒரு வேளை 1 என்ட்ரு பண்ணியிருந்தோம்னா அந்த நேரத்தில் கிடைக்கிற விஷயம். ஓகே, இப்போ புரிஞ்சா, இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சா?
அடுத்து இருக்குது பாருங்கள், ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது 0 என்டர் பண்ணியிருந்தோம்னா அதே சேம் லாஜிக் தான். ஓகேவா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ரிவர்ஸில் பண்ணணும்ல, அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ரிவர்ஸில் பண்ணுறதுக்காக ரோஸ் கமா 0 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா 1லேருந்து ரோஸ் வரைக்கும் செஞ்சுருந்தோம். இப்போ மேலே வந்து நான் +1 அப்படின்னு போட்டேன். ஏன் +1 போட்டேன்? ஏன்னா கடைசி நம்ம கமா போட்டுட்டு 2வது போடுவோம்னா அது வந்து எக்ஸ்க்ளூடிங்காக இருக்கும். ஓகேவா, அதாவது நம்ம 1 கூட்டி போட்டோம்னா தான் அங்கே கரெக்டாக நம்மளுக்கு பிடிச்ச நம்பர் வரும். ஓகேவா, இப்போ வந்து 1லேருந்து 4 வேணும்னா நம்ம 1,5 போட்டோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக 1லேருந்து 4 வரைக்கும் வரும். அதனால் நான் வந்து +1 அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். அப்போ வந்து நான் அந்த ரோஸ் +1 அப்படின்றது தான் போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டாக? எஸ், கரெக்டு தான். பட் நம்ம ரோஸ் +1 போட தேவையில்லை. ஓகேவா, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் போடுவோம்ல, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு போடுவோம்ல, அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். 2வது போடுவோம்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதில் தான் நம்ம வந்து ஒன்று சேர்த்து போடணும். சரிங்களா? ஸோ இந்த வாட்டி நான் வந்து ரோஸ் அப்படின்றத மட்டும் போட்டேன். ஓகே, அப்போ நான் வந்து ஒரு வேளை ரோஸ் வந்து நான் 4 என்டர் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இங்கே 4 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 4 கம்மா இங்கே எதுக்கு நான் 0 போட்டிருக்கேன், இங்கே 1 போடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகேவா, ஏன்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது 1 வச்சு தான் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே எதுக்கு நீங்கள் 0 போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? இப்போ நம்ம ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக? அப்போ ரிவர்ஸில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம 1 கூட்டி போட்டோம்னா ரிவர்ஸில் கூட்டுறதுனா என்னது? குறைக்கிறதானே. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இந்த 2வது போடுவோம்ல, அது வந்து 1 கூட்டி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான நம்பர் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ எனக்கு 4,1 அப்படின்றது வேணும் அப்படின்னா நம்ம 1 கூட்டி போடணும். கரெக்டாக? அப்போ ரிவர்ஸில் கூட்டுறதுனா என்னது? இப்போ வந்து எனக்கு 4லேருந்து 1 வரைக்கும் வேணும்னா நான் 4,0 அப்படின்னு போட்டால் 4லேருந்து 1 வரைக்கும் எடுத்துக்கிறோம் ரிவர்ஸில் பார்க்குறப்ப. ஓகே, 10லேருந்து எனக்கு 2 வரைக்கும் வேணும்னா 10,1 அப்படின்னு போட்டேன்னா 10லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இதுதான் ரிவர்ஸில் கூட்டுறது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இதுதானே? அப்போ நான் ரோஸ் 0 அப்படின்னு போடுறப்ப 4,1 அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரேஞ்சில் 4,1 வந்துருச்சு. ஓகேவா, பட் முக்கியமான விஷயம் என்னது? நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணல, சும்மா 4,1 அப்படின்னு இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான 3வது இண்டெக்ஸ் இருக்கும்ல, அது வந்து நம்ம -1 அப்படின்னு போட்டோம்னா முழுசாக ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கே நான் சொல்லி தந்திருக்கேன். கரெக்டாக சொல்லி தந்திருக்கேன்ல, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து அதே தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து 4ஆக மாறும். ஓகேங்களா, ஐயோட வேல்யூ 4ஆக மாறுறப்ப ரேஞ்ச் ஆஃப் 1, i+1 i+1 என்னது 4+1 4+1 என்னது 5. அப்போ என்னது 1லேருந்து 4 வரைக்கும் இந்த ஜெயில் லூப்புக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு டைமே 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, அடுத்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு புது லைனில் வந்துக்குவோம். அடுத்து திரும்பி மேலே இந்த ஐ ஃபார் லூப்புக்குள்ளே போகும். இப்போ 4க்கு அப்புறம் 3, அப்போ 3 அப்படின்னு வரும். 3 இங்கே ஜே ஃபார் லூப்புக்குள்ளே 3+1 i+1 என்னது 3+1 3+1 என்னது 4. அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணும்? 3 இது இருக்குது, அப்போ 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கடைசியில் 1 வரைக்கும் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, புரிஞ்சா அவங்களுக்கு? சேம் லாஜிக் தான். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், மேலே வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈஸியாக தானே இருந்துச்சு. கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும், பட் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம மூளையை கசக்கணும்னா வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் மூளையை கசக்குங்க. எதுக்கெல்லாம் மூளையை கசக்குறீங்க? இதுக்கு கசக்குனா என்னவா? சொல்கிறத கேளுங்க. ஓகேவா, கொஞ்சம் அப்படியே மைண்டில் இருக்கிற லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சொல்லுவோம்ல, கம்ப்யூட்டரை விட நம்மளோட மூளை தான் பெருசு அப்படின்னு சொல்கிறோம்ல, காமிங்க அவங்களோட மூளையோட பவரை. கொஞ்சம் நல்லா டீப்பாக யோசிங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, சின்ன பையனாக இருக்கீங்க அப்படிலாம், அதனாலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா, சின்ன பையனுக்கு தான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்ல மூளைலாம் இருக்கும். ஓகே, ஸோ சொல்கிறத கேளுங்க, நல்ல மூளையை கசக்குங்க. உங்களால் எல்லாமே செய்ய முடியும், உலகத்தையே ஜெயிக்க முடியும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போய் அங்கே பாருங்கள். நிறைய எக்ஸசைசஸ் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நிறைய இது இருக்குது. ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஹேக்கர் ரேங்க்கில் நல்ல பெஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கீங்க, பெஸ்ட்டு இதில் இருக்கீங்க அப்படின்னா சில டைம்ஸ் கம்பெனியெல்லாம் உங்களே ஹையர் பண்ணுவாங்க. கூகுள் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நம்மளை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் நல்ல யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸு. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் எக்ஸசைஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, நான் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நீங்களும் இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணி எல்லாம் உங்களோட மூளையை கசக்கி துவைச்சி எல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா,
ஸோ தேங்க் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் ப்ளீஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணாதீங்க. அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.